JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுக்கண் செய்யாமை அற்றே தவர்த்தீர் குரு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வது, துன்பம் செய்தவருக்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிந்தனைக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அடைய வேண்டிய தண்டனைகளையும் துன்பங்களையும் பாவமே அறியாத நீர் சகித்து சிலுவையில் தொங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மை போல் எல்லா துன்பத்தையும் சகித்து தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.